மிதுன ராசிக்கான பலன். ராசி இது புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். 10ஆம் ஒரு ராசியில் இருக்கிறனால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். வேலையில்லாத மிதுன ராசிகள் வேலை கிடைக்கும். மாத பிற்பகுதி சுக்கிரன் புதன் ராகு 9ஆம் இடத்துக்கு வந்துள்ளார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்போது நல்ல பலன்கள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரம் உயரும். கடகராசிக்கான ராசிக்கு 7 சூரியன் இருக்கிறார். ரெண்டாவது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருக்கிறார். வருமானம் நன்றாகவே இருக்கும். மாதத்துக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் சூரியன் 2ஆம் இடத்தை பார்ப்பா. பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். குரு சூரியனை பார்க்குறனால இன்னும் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் கும்பராசிக்கு உதவுவார். சூரியனை குரு பார்க்கனால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கடகராசிக்காரர்கள் 10ஆம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். பதவிக்காக காத்துக்கொண்டிருக்கு. பதவி உயர்வு கிடைக்கும். சிம்மராசிக்கான பலன்கள். சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது. ராசி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சில ஹெல்த் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கும். மாத பிறகு சூரியன் 7ஆம் இடத்துக்கு சென்றுவிட்டால் அது ஹெல்த் விஷயத்தில் போய் பாதிப்பு இருக்காது. சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மாத பிற்பகுதியில் கும்பராசிக்கு இருப்பார்கள். சிம்ம ராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும்.